சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 126வது சங்கீதம் 126வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இதில் வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சங்கீதம், எனக்கு மிகவும் பிடித்தமான சங்கீதம், மனப்பாடமாய் அடிக்கடி தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு சங்கீதம். வேதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் சங்கீதம் 120 சங்கீதம் 134 வரைக்கும் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 120 கிட்டத்தட்ட 15 சங்கீதங்கள் வேதத்தில் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆரோகணம் என்றால் ஏறுதல் என்று அர்த்தம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகைக்கு எருசலேமுக்கு வரும்போது இந்த 120 இந்த 134 வரை இருக்கிற சங்கீதங்கள், இந்த 15 சங்கீதங்களை சந்தோஷமாய் பாடிக்கொண்டே ஆலயத்துக்கு வருவார்களாம். ஆகவேதான் மலை ஏறும்போதும் இந்த சங்கீதங்களை பாடுவார்களாம். அப்படி ஜனங்கள் சந்தோஷமாய் பாடின ஒரு ஜாய்ஃபுல் சாங்ஸ் தான் இந்த 15 சங்கீதங்களும் என்று பார்க்கிறோம். எனக்கும் இந்த சங்கீதம் மிகவும் பிடிக்கும். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் 6 வசனமாக இருந்தாலும் அதில் நீங்களும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக சத்தியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வேதத்தில் மை எக்ஸ்பெக்டேஷன் சாங் என்றே நான் எழுதி வைத்திருப்பேன். ஒரு நான் எதிர்பார்ப்பின் சங்கீதமாக இருக்கும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் வாசிக்க வாசிக்க உள்ளத்துக்கு இதமாய் இருக்கிறது போல, உள்ளத்திற்கு இன்பமாய், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பதை உண்டாக்குறது போல இருக்கிறது இந்த சங்கீதம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று ஆரம்பிக்கிறது. சிலர் சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தை எஸ்ரா எழுதினார் என்று, நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த ஜனங்களை சொப்பன காண்களை போல இருந்தோம் என்று சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷமாக பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இனி ஒரு விடுதலை ஆகுமா விடுதலை ஆக மாட்டோமா என்பது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க விடுதலை ஆகுறதும் எருசலேமுக்கு வருகிறதும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே மாறிப்போச்சு. 70 வருஷம் அடிமையாக இருந்துட்டோம், இனி எங்கே நம்ம விடுதலை ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி, விடுதலை இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்துக்குள்ளே அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கோரேசன்கிற ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் விருப்பம் உள்ளவங்களாம் நீங்கள் போகலாம், உங்கள் சுய தேசமாகிய எருசலேமுக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அந்த கோரேஸ் ராஜா எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அறிவிக்கிறார். இந்த ஜனங்களுக்கு நம்பவே முடியல. நேற்று வரை அடிமையாக இருந்தோம், நேற்று வரை சிறையிருப்பில் இருந்தோம், ஒரே நிமிஷத்தில் சூழ்நிலை மாறிட்டே. சந்தோஷமாய் சொல்கிறாங்க, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கறது போல இருந்துச்சு எங்களுக்கு. சடுதியாக சூழ்நிலை எங்களுக்கு மாறிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு சொப்பனத்தை விடிய விடிய யாரும் சொப்பனம் காண மாட்டோம், அப்படி தானே? 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொப்பனங்கள் வருகிறதே மிக அபூர்வம் தான். அப்போது இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இது கனவா நனவான்னு எங்களுக்கு தெரியலை. 70 வருஷம் நாங்கள் அடிமையாக இருந்தோம், பல வருஷங்கள் ஏங்கினோம், பல வருஷங்கள் தவிச்சோம். அதான் 137 சங்கீதத்தில் சொல்கிறாங்க, பாபிலோனில் இருக்கும்போது எங்களுக்கு பாடவே முடியாதுங்கிறாங்க. பாபிலோனில் இருந்தால் எங்களுக்கு பாட்டு வராதுன்னு கிண்ணறத்தெல்லாம் தூக்கி அலரி செடிகள் மேலே வச்சுட்டாங்க. இந்த சிறையிருப்பு அவங்கள பாட முடியாதபடி ஒடுக்கிருச்சு. அதனால தான் சொல்கிறாங்க, எங்கள் நம்பிக்கையோட கிண்ணறங்களை கொண்டு போனவங்க அலரி செடிகளில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கிண்ணறங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆற்றில் பரவி இருக்கிற அந்த அலரி செடிகள் மேலே இதை அப்படி வச்சு அது மூழ்காது, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா அந்த இசைக்கருவி. இப்போ இவங்க சிறையிருப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பாட முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. அதனால எல்லாத்தையும் ஆராதனையெல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ளே வீசுகிற மாதிரி வீசிட்டாங்க. ஆனால் இங்கே பாபிலோன் ஜனங்கள் கேட்குறாங்க, கொஞ்சம் பாடுங்களேன், நீங்கள் நல்லா பாடுவீங்களே அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 137 வாசிக்கிறோம், மங்கள கீதத்தை விரும்பி என்று சொல்லி வாசிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்களே, கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் சீயோனின் பாட்டுகள். இவங்க சொல்லுவாங்க, பாட மாட்டோம். நாங்கள் தான் அலரி செடி மேலே எங்கள் கிணத்தை தூக்கி வச்சிட்டோம்ல, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒடுங்கி போய் இருந்த ஜனங்கள் இங்க நம்பிக்கையோடு சொல்றாங்க, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிட்டாரு, அது எங்களுக்கு சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. எங்களுக்காக கர்த்தர் இவ்வளோ அற்புதம் செஞ்சாரு. 70 வருஷமா எங்கள் விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள் பாபிலோனியர்கள். 137 அவங்க அழகாக அந்த சிறையிருப்பை வர்ணிச்சு அவங்க உணர்ந்து வேதனையோடு பாடுறாங்க. வர்ணிச்சு அல்ல, வேதனையோடு பாடுவாங்க. பாபிலோன் குமாரத்திய பாழாய் போகிறவளை அப்படிலாம் சொல்லி பாடுறாங்க. ஏன்னா அவ்வளவு வெறுப்பு, பாபிலோன் மேலே அவ்வளவு கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படியெல்லாம் எங்களை ஒடுக்குனாங்களே அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த பாபிலோனில் அடிமையாக இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சடுதியாய் நிமிஷத்தில் விடுவிக்கப்படுறாங்க.
கர்த்தர் அற்புதங்களை செஞ்சா இப்படித்தான் இருக்கும். சொப்பனம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆண்டவர் ரிலீஃப் ஆகி விட்டுருப்பார். ஆதியாகமம் 45 நினைக்கிறேன், அங்கே வாசிக்கும் போது யோசேப்பின் சகோதரர் தானியம் அங்கே வந்திருக்கிறாங்க. சகோதரருக்கு தெரியல அது யோசேப்புன்னு தெரியல, தெரியாமலே அவற்றை பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே யோசேப்பால் அடக்க முடியல, வேற வழி இல்லை, மறைக்க முடியாது, சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. உடைச்சிட்டே சொல்றாரு, உங்க தகப்பன் உயிரோடு இருக்கிறாரு அப்படிலாம் கேட்கிறாரு. வேதம் சொல்லும் அவங்க உத்தரவு சொல்லக்கூடாம இருந்தாங்களாம், பதில் சொல்ல முடியலையா, ஏன்னா கனவா நனவான்னு தெரியல அவங்களுக்கு. யோசேப்பு இத்தனை வருஷமா போய் தான் சொன்னாங்க அப்பாட்ட யோசேப்பு செத்துட்டான்னு. ஆனாலும் அவங்க நினைக்கிறாங்க யோசேப்பு இத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறாரு, நம்மகிட்ட பேசுறது யோசேப்பு தானா, யோசேப்புடைய வாய் தானா, யோசேப்புடைய சத்தம் தானா நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் சில காரியத்துல மனிதர்களால சூழ்நிலைகளால செயல்பட முடியாத உள் புகுந்து நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லாம சில காரியத்துல தேவன் நமக்கு தருகிற விடுதலை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சீயோனின் சிறையிருப்பு சொப்பனம் பார்க்கறது போல திருப்பப்பட்டது. அதனால தான் அவங்க சொல்றாங்க, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் இப்படிலாம் திருப்பிட்டாரே. நாங்க இவ்வளவு சீக்கிரம் 70 வருஷம் அடிமையா இருக்கிறோம், இன்னும் பல ஆண்டுகள் அடிமையா இருக்கணும் போல நாங்க நினைச்சோம், இப்படி ஆண்டவர் எங்களை விடுதலை கொடுத்துட்டாரே. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த விடுதலை நமக்கு சமீபம், தூரமாய் அல்ல சமீபமாய் இருக்கிறது. நாமும் விசுவாசிப்போம். அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாய் பாடி இருக்கிறார்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டே வருவார்களாம். துன்பத்திலும் பாடியிருக்கிறார்கள், சில பரிசுத்தவான்கள் இன்பத்திலும் பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சங்கீதத்தின் தலைப்பை வாசிக்கும் போதே தெரிகிறது, தாவீதெல்லாம் பல இக்கட்டான சூழ்நிலைகளும் பாடியிருக்கிறார். நாம் தான் சில இடத்துல பாடுவதற்கு மறந்து விடுகிறோம். ஆலயத்துக்கு வரும்போது பாடிக்கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர்? சண்டை போட்டு வந்திருப்போம், சண்டையை பாதியில் நிறுத்திட்டு தொடரும், 8:30 மேலே தொடரும் சொல்லி அப்படிலாம் சண்டையை நிறுத்திட்டு வருவோம் சில சர்ச்சுக்கு வரும்போது. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டே ஆலயத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு பரிசுத்தவான் 99 வயது 150 பாடல்களை ஏற்றியிருக்கிறார். இப்பொழுது அவர் மரண படுக்கையில் இருக்கிறார். இன்னும் 1-2 நாட்களில் அவர் மரித்து விடுவார். வயது 99. அங்கும் திரும்ப முடியாது, இங்கும் திரும்ப முடியாது. பல் ஒன்றும் இல்லை, சரத்தில் சதையும் இல்லை. அவருக்கு மரண படுக்கையில் ஊசலாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அறையில் 4-5 போதகர்கள் நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பாட்டை. ஒரு மரண படுக்கையில் இருக்கிற போதகர் அவரை பார்த்தாலே மிக பரிதாபமாக இருக்கிறது, எலும்பும் தோலுமாய் காட்சி அளிக்கிறார். வயது முதிர்வு, அப்படி நல்ல பரிசுத்தவான், தேவனுக்காய் ஓடி உண்மையாய் உழைத்த ஒரு பரிசுத்தவான். அவர்கள் பாடுகிறார்கள், அவரால் கையை உயர்த்த முடியல, ஆனாலும் 2 கையும் உயர்த்துறாரு. அதை பார்த்து விட்டு என் கண்கள் இந்த கண்ணீர் வடிந்தது. இன்றைக்கு வாலிபர்கள் கர்த்தரை ஆராதிப்பதில்லையே, சுகம் இருக்கும்போது கர்த்தரை கை உயர்த்தி கர்த்தரை துதிப்பதில்லையே. தாவீது சொல்ல, என் கையெடுப்பு உமக்கு அந்தி பலியா இருக்கக்கூடாது என்கிறார். கையை உயர்த்தும் போதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாய் பலி செலுத்துகிறோம் என்ற அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இருக்கமுள்ள சில ஜனங்கள் கர்த்தரை எப்படி விட்டு கொடுத்து ஆராதிப்பதில்லையே. எனக்கு அந்த வீடியோவை பார்த்து விட்டு இவ்வளவு ஒரு ஏக்கமா, ஆண்டவரே அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு இவ்வளவு ஏக்கமா என்று என்னை அந்த வீடியோ ஆச்சரியப்பட வைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில் போகும்போதெல்லாம் நீங்களும் நானும் கர்த்தரை பாட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டக்குன்னு ஒரு பாட்டை ஏற்றி பாடுறாங்க. எங்கள் சிறையிருப்பு யோசித்து நான் நினைக்கிறேன், இது என்னுடைய கற்பனை, என்னைக்காவது கர்த்தர் எங்களை சிறையிருப்பிலேருந்து மீட்டார்னா நாங்கள் இப்படி பாடுவோன்னு சொல்லி முன்னக்கூட்டியே ஏற்றி இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு வாயிலேருந்து பாட்டு வருது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுப்பா. டக்குன்னு கர்த்தர் எங்களை விடுவிச்சிட்டாரு. ஒரு நிமிஷத்தில் சூழ்நிலை மாறிட்டு எங்களுடைய விலங்குகள் அறுபட்டு போயிட்டு கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலைக்குள்ள ஒரு வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். நாங்கள் சொந்த தேசத்துக்கு போகிறோம். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. ரொம்ப கர்த்தர் பாட்டெல்லாம் ரொம்ப கர்த்தர் விரும்புகிறார். பாடல்கள் அநேக நேரத்தில் நம்மளை விடுதலையாக்குகிற தேவனுடைய பிள்ளைகளே. நான் பாட்டை குறித்து மனவாளியை உன் நேசரை பாடுன்னு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் ரொம்ப அதை பற்றி பேச போல. ஆனாலும் ஜெபிக்கிறதுனால தான் விடுதலை அப்படின்னு நினைக்கிறாதீங்க. பாடும்போதே கர்த்தர் விடுதலை கர்த்தர் தந்துட்டே இருக்கிறார். அவங்க இப்போ சந்தோஷமாக சொல்லி பாடின பாட்டில் முதல் வரி தான், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்களோடு பொருந்தோம். 2ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, வாசிக்கிறீங்களா? 2ஆம் வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போதான் நாங்கள் சிரிக்கிறோம். இவ்வளவு நாள் அவங்க சிரிக்க முடியல, பாட்டே பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப சிரிச்சிருப்பாங்களா?
கைகளில் கால்களில் வெண்கல விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள். இவருடைய பிள்ளைகளெல்லாம் பாபிலோனியர்கள் அடிமைத்தனமாய் நடத்துகிறார்கள். எப்படி சிரிக்க முடியும்? வியாதியில் இருக்கும்போது நம்ம சிரிப்போமா? போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம சிரிப்போமா? இவ்வளவு நாள் அவங்க சிரிக்கல. இப்போ சொல்றாங்க, நாங்க இப்போ எங்க வாய் நகைப்பினாலும் எங்களுடைய நாவு ஆனந்த சத்தம் நிறைந்திருக்கிறது. நாங்க இப்பதான் சிரிக்கிறோம். ஏன்? எங்க சிறையிருப்பு திருப்பிட்டு, எங்க தேவன் எங்க சிறையிருப்பை திருப்பிட்டாரு. அநேக நாட்களை அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதம் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசன வார்த்தையாய் மாறட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற காரியத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போ நினைப்பீர்கள், சங்கீதம் 126:2 நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, இப்பதான் நான் சிரிக்கிறேன்யா, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்ன அவங்க சொல்றாங்க, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், ஒரு கம்பீர சத்தம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்கு வர்றது. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் பாருங்க, ஃபங்க்ஷன் மூடில் இருக்கிறவங்கள பாருங்க, ரொம்ப அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க ஃபேஸு, அவங்களுடைய பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சோக முகத்தை ஃபங்க்ஷன் வீட்டில் யாரும் பார்க்க முடியாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அங்கே கலகலான ஒரே சத்தமாக இருக்கும். நம்மளே சொல்லலை, அவங்க கல்யாண வீட்டுக்காரங்கப்பா அப்படின்னு. ஃபங்க்ஷன் வந்தால் தான் சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட்டு சில சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் சில காரியத்தில் அற்புதம் செய்யும் போது, கர்த்தர் நம்மையும் கூட இப்படி மகிழ்விக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பமோ நம்ம சார்ந்திருக்கிற யாரோ நம்மளை மகிழ்விக்காமல் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறது போல, அழ வைப்பதற்கும் விழ வைப்பதற்கும் இந்த உலகத்தில் 1000 பேர் இருந்தாலும் நம்ம எழ வைக்கிற ஒரே ஒரு உண்டு. அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க சொல்றாங்க, இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். புறஜாதிகள் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் உள்ளவங்கலாம் சொன்னாங்களாம், ஏ நேற்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க, பாருப்பா அவங்களுக்கு அடித்த லக்கிய. நமக்கு என்னைக்கும் போல இப்படி அடிமையாக இருந்து எப்பவுமே இப்படி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம நினச்சோம். அவங்களுக்கு பாரு, திடீர்னு இவங்க சொந்த தேசத்துக்கு போகிறாங்களாம். இப்போ எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய விடுதலையை, கோரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் எழும்ப பண்ணி ஒரு பெரிய விடுதலை அந்த ராஜா அறிவிக்கிறார். கோரேஸ் ராஜாவே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அறிவிப்பாரானால், நீங்களும் நானும் உன்னதமான ஒரு பெரிய ராஜாவை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜா நமக்கு விடுதலை தராமல் இருப்பாரோ? அந்த ராஜா நம்மை அளவைத்து என்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரோ? சுற்றியுள்ள ஜனங்களை விட்டு கொடுத்து நம்மளை வீட்டுக்கு வேடிக்கை பார்ப்பாரோ? இல்லை இல்லை இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம குடும்பங்களில் நடக்கிற சில அற்புதங்கள் புறஜாதிகள் பேசுவாங்களாம். எலிசபெத் அம்மா சொல்றாங்க, கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்தார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி செய்கிறார். இப்போ புறஜாதிகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இது வந்து பிரமிப்பா இல்லை, புறஜாதிகள் பார்த்து பிரமிக்கிறாங்க. எப்பா எவ்வளோ வருஷம் அடிமையாக இருந்தாங்க, அவ்வளோதான், இன்னும் காலகாலமாக இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சோம். இந்த ராஜா பாரு, திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார், திடீர்னு ஒரு சட்டம் ஏற்றினார், இப்போ அவங்கெல்லாம் சொந்த ஊருக்கு போகிறாங்களாம். நான் நினைக்கிறேன், இந்த பாபிலோனியர்களும் இஸ்ரவேலர்களும் ஒரே தேசத்தில் வாசம் பண்ணலை, ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிருந்திருப்பாங்க போல. ஏன் சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தாருன்னா, வேணுக்குன்னு கத்த சிறையிருப்பில் ஒப்பு கொடுக்கல, இவங்க ட்ராக் மாறிச்சு. உங்களுக்கும் எனக்கும் அதுதான். உத்தமமாக கத்தரை ஆராதிக்கும் போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாசல்களை திறந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரே நாளில் சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்துட மாட்டார் யாரையும். அவ்வளவு கடினமுள்ள தேவனெல்லாம் ஆராதிக்கலை, இரக்கமுள்ள எஜமான ஆராதிக்கிறோம். திரும்ப 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 ஆண்டவர் சில வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு பேசிட்டே இருப்பார். நம்ம கேட்காம இருந்துட்டோம் அப்படின்னா, சிலர் 10 தடவை பேசுவார் பாருங்க, சிலர் நல்ல தேவன் பாருங்க 50 தடவை கூட பேசுவார் சிலரும். அப்படி வார்த்தையை நம்ம புறக்கணிக்கும் போது அது பலவீனமாகி, ஏதோ ராஜா வந்து நம்மளை சிறையா பிடிச்சிட்டு போவான்னு சொல்லலை, அது பலவீனமாகிய சிறையிருப்பா இருக்கலாம், கண்ணீராகிய சிறையிருப்பா இருக்கலாம், போராட்டமாகிய சிறையிருப்பா இருக்கலாம். கர்த்தர் பிடிச்சு நம்மளை கொடுத்துற உள்ள அனுப்பிடுறாங்க சிறையிருப்புல. போ, வேண்டாம், அது சிறையிருப்பு வேண்டாம். சில சிறையிருப்பெல்லாம் அப்படியே டக்குன்னு திரும்பாது. இவங்க 70 வருஷம் கழிச்சு தானே அழுது அழுது போராடி போராடி, அப்பா நினைக்க மாட்டீரோ. அதான் ஏசாயா எரேமியாலாம் அனுப்பி அனுப்பி தீர்க்க தரிசனம் பேசிட்டே இருக்கிற. இப்போ சிறையிருப்புலவங்களுக்கும் தீர்க்க தரிசனம் அங்கே தேவைப்படுது. பலி இல்லை, ஆராதனை இல்லை, ஆசாரியன் இல்லை, ஆலயம் இல்லை. சிறையிருப்புலேருந்து மீண்டுக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ போராடி தான் வெளியே வர்றாங்க. இதை கேட்குற புறஜாதிகள் சொல்கிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம், சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியம்.
ஒரே நாளில் இவ்வளவு துரிதமான ஒரு விடுதலையை இவங்க பெற்றிருப்பாங்கன்னா நிச்சயமா இது பெரிய காரியம் என்று புறஜாதிகள் பேசிக்கொண்டார்கள். 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இப்போ இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, புறஜாதிகளுக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி. அழகா சொல்றாங்க பாருங்க, நல்லா சேர்ந்து ஒரு வாசித்தரலாமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எல்லா திருமண பத்திரிகையிலும் இந்த வசனம் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. திருமணம் தான் பெரிய காரியமா எதிர்பார்த்து நிறைய பேர் போடுறாங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் இதிலெல்லாம் எனக்கு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? அது நமக்கு பெரிய காரியம். அது லேசான காரியம் அல்ல, அது சிறிய காரியம் அல்ல. இது ஆண்டவரால் மாத்திரமே விடுதலை கொடுக்கக்கூடிய காரியம். அப்போ நம்மளும் ஒரு நாள் இப்படி சொல்லணும்ல. சங்கீதம் 126:3 போல கர்த்தர் எனக்கு, நமக்குன்னு போட்டிருக்கு, எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். எல்லாரும் நம்மகிட்ட வந்து கேட்கணும், என்ன இப்போ சிரிச்சுட்டே இருக்க? முந்தி எதுக்கெடுத்தாலும் அழுவ, எதுக்கெடுத்தாலும் உம்மனா மூஞ்சி மாதிரி இருப்ப, இப்போ எப்போ பார்த்தா சிரிக்கிறேன். என்னப்பா? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் சொல்லுகிற ஒரு நாட்கள் வரணும்ல. அது நம்முடைய எதிர்பார்ப்பு, அது நம்முடைய ஏக்கம். அப்போ நம்மளும் அவருக்கா பெரிய காரியங்களை செய்யணும். நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டு, ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சிலர் ஜோமனம் போது கூட சொல்லுவாங்களே, சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. 2 நிமிஷம் தான் ஜோம் இருப்பாங்க, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் பெருக்கமாக வேணுமா? நம்ம தேவன்கிட்ட பெரிய காரியம், நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செஞ்சுட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது தவறல்ல. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தேவன் எங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு. சந்தோஷமா குடும்பத்தோடு பேசி இருந்திருப்பாங்க. சந்தோஷமா இஸ்ரவேல் ஜனங்களா ஒன்று கூடி, நம்ம எப்போ புறப்பட்டு போகலாம், எப்போ சொந்த தேசத்துக்கு போகலாம் எப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு இதாய் மாறட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறப்பா. எத்தனையோ காரியத்தில் கர்த்தர் இன்னும் நம்மளை விடுதலையாக்க வேண்டியிருக்குல்ல. எப்போ சங்கீதம் 126:3 நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்? பைபிளில் எழுதுனதை வாசித்து எத்தனையோ வருஷமாக தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும்? இன்னும் சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள, ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார், என் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செஞ்சுருக்கிறேன், இதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்கு தான் நான் ஏங்கினேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் தலையிட மாட்டாரா? மனுஷன் தலையிடுறதுனால ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரப்போறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அதான் பாடணும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அவர் உலாவி வருகிற தேவன். குடும்பத்தில், வாழ்க்கையில், பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாம். அப்போ நம்மளும் சொல்லணும்ல, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தனிப்பட்ட சாட்சியாய் இந்த வசனம் மாறணும். 4 வசனம் வாசிக்கிறீங்களா? 4 வசனம் சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இதில் அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த தெற்கத்தி வெள்ளங்கள் மலையிலிருந்து ஓடி வருமா, ரொம்ப ஃபோர்ஸாக வருமா. இந்த வெள்ளங்கள் வந்துட்டா அதுலேருந்து தப்பு வைக்கப்படுறது ரொம்ப ரேர். வெள்ளத்தில் மாற்றினவங்கள யாராலும் தப்பு வைக்க முடியாது. அந்த தெற்கத்தி வெள்ளங்கள் அவ்வளவு, அந்த காட்டாற்று வெள்ளங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த தண்ணீர்கள் வருமா. அதை யாரால திருப்ப முடியும்? அந்த தெற்கத்தி வெள்ளத்தை யாரால திருப்ப முடியும்? அதான் சொல்றாங்க, ஆண்டவரே அதை யாருமே திருப்ப முடியாது உங்களை தவிர, அப்படி திருப்பிருங்க ஆண்டவரே அந்த சிறையிருப்ப. அவங்க இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தானே இதை பாடி இருக்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சியோடு சேர்ந்து பாடுறாங்க. கர்த்தர் எங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கிறாரு, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு சொந்த தேசத்துக்கு எங்களை கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் சிறையிருப்பு திருப்பினார்னா இப்படி தான் திருப்பணும், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது மாதிரி திருப்பணும். ஓ கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை அப்படியே திருப்பட்டும், அப்படியே திருப்பட்டும். சிறையிருப்பின் வாழ்க்கை யாருக்கு வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே? கடனாகிய சிறையிருப்பு, பலவீனமாகிய சிறையிருப்பு, பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை சிறையிருப்பு யாருக்கு வேண்டாம்? சில காரியத்தில் உபத்திரம் உண்டு, மரணம் வரைக்கும் இல்லைன்னு இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சு போய் நாமளா ஏன் சிறையிருப்புல போய் மாட்டிக்கணும்? கர்த்தர் அதை விரும்புறது இல்லைல்ல, நம்மளும் சிறையிருப்பை விரும்புறது இல்லைல்ல. ஆவிக்குரிய சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஜெபிக்க முடியாத ஒரு சிறையிருப்பு, ஆவிக்குரிய சிறையிருப்பு. வாயை திறந்து உண்மையா இங்க வந்து கர்த்தரை உண்மையா ஆராதிக்க முடியலன்னா அது ஒரு சிறையிருப்பு.
தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சீரா இல்லாம அப்பப்போ எங்கேயோ மனசும் மாம்சமும் கண்ணும் இருதயமும் எங்கேயோ போயிட்டு வருதுன்னா அது ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்பு. வெளியே வந்துடணும். இன்னைக்கு வெளியே வந்தா வாழ்நாளெல்லாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சிறு வயதில் நம்ம முன்குறித்து தெரிந்து கொண்டாரே, தூரம் போனாலும் கண்டுகொண்டு திரும்ப வந்து நம்மளை அழைத்தாரே. எத்தனை முறை அவரை வேண்டான்ட்டு போனோம். துதிச்சு எதுக்கு ஆண்டவரே, சர்ச்சுக்கு போய் எதுக்கு ஆண்டவரே, காணிக்க கொடுத்து எதுக்கு, எத்தனை தடவை கொஸ்டின் கேட்டோம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் கொஸ்டினே கேட்கலன்னு? இன்க்ளூட் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். எத்தனையோ முறை கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அவர் நம்மளை வெறுக்கலையே, கைவிடலையே, வேண்டான்னு சொல்லலையே. நம்ம ஆராதிக்கிற அன்புள்ள தகப்பன் நம்மளை வேண்டானே சொல்லலையே. எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு. சிறையிருப்புகள் திருப்பப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சிறையிருப்பு சாதாரணமானது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. நம்மளால் நிம்மதியாக இருக்கவே, நம்மளோட நிம்மதி, நம்மளுடைய சுகம், நம்முடைய பலன், நம்முடைய ஆரோக்கியம், ஏன் நம்முடைய வருமானங்கள் எல்லாத்தையும் கூட அப்படியே அப்சர்வ் பண்ணி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே சாதாரணமாக திருப்பக்கூடாது எங்கள் சிறையிருப்பை, சும்மா அப்படி லேசாக டேன் ஆகிற மாதிரி இங்கே திருப்ப. தெற்கத்தி வெள்ளங்கள் எப்படி திரும்பவும் அப்படித்தான் திருப்பணும். ஒரு ஆண்டவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர்னா இப்படி திருப்புங்க ஆண்டவரே. இனி நாங்கள் அந்த சிறையிருப்பை நினச்சா கூட எங்கள் சிந்தனைக்கு அது வரக்கூடாது. நினைச்சா கூட அந்த கண்ணீர் எங்களுக்கு வரக்கூடாது, ஞாபகத்துக்கு வரக்கூடாது. நினைச்சா கூட அந்த பாடுகளுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. நாங்களா சிறையிருப்புல இருந்தும் நினைக்கிற அளவுக்கு எங்களை டோட்டலாக திருப்பி கொண்டு வாங்க. கர்த்தர் நம்முடைய சபையும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் இப்படி சடுதியாய் திருப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. அது எந்த விதமான சிறையிருப்பா இருக்கலாம், மனுஷரால் கொண்டு வந்து போடப்பட்ட சிறையிருப்பா இருக்கலாம், சத்ருவால் போடப்பட்ட சிறையிருப்பா இருக்கலாம், நீங்களே வாலண்டியரா தெரியாம போய் மாட்டிக்கொண்ட சிறையிருப்பா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால, கர்த்தராகிய வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்ட இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். சில சிறையிருப்புகள் தெற்கத்தி வெள்ளங்கள் திருப்பப்படுவது போல திருப்பப்படுவதாக. ரீபாலாபா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சிறையிருப்பு திருப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீபாபா பௌஷமாலா ரகதுரா மனாஷே ரேகாபாபு தவரபௌ சந்தனா. சிறையிருப்பு என்கிற நுகம் உடைக்கப்படுவதாக. கண்ணீராகிய சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் திரும்பி போய் என்று உனக்கு கட்டளையிடுகிறோம். இனி எங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ரீபா பாபா ஷபாலாராதாராபா. ஓ நல்ல தேவனை சேவிக்கிறோம். அவங்க சொல்றாங்க, அந்த சிறையிருப்பை அவங்க ரொம்ப உணர்ந்துட்டாங்க வாழ்க்கையில. ஆண்டவரே இனிமெல்லாம் இன்னொருக்கா எங்களை பிடிச்சி இப்படி கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. அதான் அவங்க சொல்லாங்க, திருப்பிருங்க ஆண்டவரே, திருப்பிருங்க. சாதாரணமாக இல்லை, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்களை திருப்பிருங்கன்னு சொல்கிறாங்க. சிறையிருப்பை திருப்பிருங்கன்னு. வேதத்தில் கூட யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், யோசேப்பின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், பேதுருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். சங்கீதம் 126 சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஜனங்கள் பாடுறாங்க, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கெம்பீரத்தோடு அறுப்பாங்க. ஏன் கண்ணீரோடு விதைக்கிறாங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு. விதைக்கிறது பலன் தருமோ தராதோ. கண்ணீரோடு அந்த ஜெபமாகிய விதையை விதைச்சிட்டு போகிறோம்ல, இந்த ஜெபம் கண்ணீராகிய ஜெபத்துக்கெல்லாம் மிகுந்த பிரதிபலன் உண்டு, மிகுந்த பிரதிபலன் உண்டு. அண்ணாவுடைய கண்ணீரை அப்படியே கர்த்தர் கடாட்சித்தார் பாருங்க. பல வருஷம் அடித்த கண்ணீர். சில சொல்கிறாங்க 10 வருஷம் குழந்தை இல்லைங்கிறாங்க. தெரியல. ஆனால் அவனுடைய சமூகத்தில் அழுதுட்டு தான் பாட்டெலாம் 2ஆம் அதிகாரத்தில் பாடுறாங்க. ஆண்டு தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு பெரிய விதையை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். வீரியம் உள்ள விதை, தரமுள்ள விதை, முதல் தரமான ஒரு விதை எது தெரியுமா? பிரேயர் தான். ஜெபத்தை அப்படி ஒரு விதை மாதிரி விதனம் பண்ணுறோமா? கண்டிப்பாக இந்த ஜெபம் எனக்கு பதில் கொடுக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல எனக்கு பதில் கொடுக்கும். எதுக்கெல்லாம் நான் அழுறணும், எதுக்கெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கணும்? என் பிள்ளைகளுக்காக அழுறீங்களா? எதிர்காலத்துக்கு அழுறீங்களா? வேலை சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு அழுறீங்களா? ஆவிக்குரிய காரியத்துக்கு அழுறீங்களா? உங்கள் ரட்சிப்பு, தேவன் உங்களுக்காய் தந்த ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபை, நல்ல சபை, இதுக்கெல்லாம் ஆண்டவரே வருக வரைக்கும் நான் இதெல்லாம் காத்துக்கொண்டு ஓடணும், இதுக்கெல்லாம் அழுறோமா? பேதுரு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பேதுரு தேவனை மறுதளிச்சாச்சு 3 தடவை. அந்த லூக்காவில் அழகா லூக்கா எழுதுவார். லூக்கா ஒரு மருத்துவராக இருக்கிறனால லூக்கா எழுதின சுவிசேஷம் மற்ற சுவிசேஷங்கள் வேறுபட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் எழுதுகிறார், ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், சிலுவை சுமந்துட்டு போய் இப்படி திரும்பி பார்க்கும்போது பேதுரு மனங்கசந்து அழுதான் என்று. ஏன் அழணும்? யூதாஸ் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே. இல்லை, அன்னைக்கு அழுததுனால பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் எழும்ப பண்ணி சரித்திரம் சொல்லுகிறது, பேதுரும் தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்று. கண்ணீர்லாம் ஒரு விதை, கண்ணீர் ஜெபம் ஒரு விதை தேவனுடைய பிள்ளைகளே.
அழுது ஜெபிப்பதை சிலருக்கு விருப்பிடிக்கிறது இல்லை. அழணுமோ சர்ச்சில் வந்து அழுது ஜெபிக்கணுமோ? நோ, சில காரியத்துக்கு அழுது தான் ஜெபிக்கணும். இந்த விதையை நம்பி விதைங்க, நிச்சயமாக எனக்கு பலன் தரும். 1:30 அதான் பிரசங்கில எழுதுகிறார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த ஜெபம் டக்குன்னு உங்கள் வாழ்க்கையை சூழ்நிலையை மாற்றாமல் இருக்கலாம், உடனடியான பதிலை கொண்டு வராது போல இருக்கலாம். சிலர் நம்ம ஜெபிச்சு வச்சுட்டு போன சில ஜெப குறிப்புகளுக்கு நம்முடைய சந்ததிகள் எழும்பி அந்த பலனை அனுபவிக்கிற கர்த்தர் கிருபை செய்கிறார். அதனால வைராக்கியமா ஜெபத்தை விதை ஜெபமாகி விதையை வைராக்கியமா விதைக்கணும். எல்லாரும் வராட்டாலும் ஜெபத்தில் வந்து நிற்கணும். நான் சொன்னேன், ஜெபம், துதி, ஆராதனை, காணிக்கை எல்லாமே விதை தான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம்ம எப்படி விதைக்கிறோம்? வாஞ்சியாக விதைக்கிறோமா? சந்தோஷமாக விதைக்கிறோமா? கத்திரிக்காய் கொடுக்குறோன்னு நினைக்கிறோமா? கத்திரி சமூகத்தில் நிற்க வந்திருக்கிறோன்னு நினைக்கிறோமா? ஒரு மனுஷனை பார்க்க வரலையில, நம்ம ஊழியக்காரங்களை பார்க்க வரலையில, நம்ம தேவனத்தை நம்ம பார்க்க வர்றோம். கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் கம்பீரத்தோடு அதன் பலனை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கிருபை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய காரியமோ பெரிய காரியமோ அற்பமான காரியமோ எதுவாக இருந்தால், நிகழ்காலத்தில் நடப்பதோ எதிர்காலத்தில் இருப்பதோ எதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீங்களோ, நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எதை நம்பி அதை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வைராக்கியமாக ஜெபிக்கிறோம் பாருங்க, நிச்சயமா எனக்கு செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? எனக்கு செஞ்சிருவார் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே வர்றோம் பாருங்க, அந்த விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ளே வர்றோம் பாருங்க, தேவன் அதை கனம் பண்ணாமல் விடுறதில்ல. அதில் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாட்டை பாடும்போது ஏன் வாயை திறந்து பாடணும்? சும்மா ஸ்க்ரீனில் வரும் அப்படியே பார்ப்போம், யாரும் நோ 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 நோ, அற்புதமே நடக்காது. அற்புதமே நடக்காது. பாடும்போதே அந்த பவரை, அந்த வல்லமையை உணர்ந்து பாடிடணும். என் வாழ்க்கை இப்படி மாறும், என் சூழ்நிலை இப்படி மாறும். உடைய கரத்தை நீட்டி, நான் இந்த வசனத்தை டெய்லி சொல்லுவேன், நான் ஊழியம் செய்கிறேன், உடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வாயில் உடைய வார்த்தைகளை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை இன்ன வரைக்கும் சொல்கிறேன். காலையில் அதிகாலையில் 12 மணியை பார்க்கும்போது ஆண்டவரை ஏங்குறதெல்லாம், ஆண்டவர் என் வாயில் உங்கள் வார்த்தையை வச்சிருங்க ஆண்டவரை, மனுஷ வார்த்தை அல்ல ஆண்டவரை, வீணான வார்த்தை இல்லை, இப்போ உங்கள் வார்த்தையாகவே துணிக்கணும், உங்கள் சத்தமாகவே ஓடி முடிச்சிடணும். வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தமாக யோவான் இருந்தது போல அப்படியே நான் மாத்திரமில்ல, என் சந்ததியும் கர்த்தருடைய சத்தமாகவே துணிச்சிடணும் ஆண்டவரே. அழுகிற உங்களை கர்த்தர் நகைக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தமாகவே உங்களை துணிக்க பண்ணுவார். கண்ணீரோடு விதைச்சிங்களா? ஒரு கம்பீரம் காத்திருக்கிறது. வெயிட் பண்ணி பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, காத்திருந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசி வசனத்தை மாத்திரம் வாசிங்க, முடிக்க போறேன். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. அள்ளி தூவுறதுக்கு விதையை கையில் வச்சுட்டு இருக்கிறவன் அழுதுட்டே போறானா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய விவசாயம் ரொம்ப எளிதானது அல்ல. சிலரை பனி பெய்ய மாட்டேங்குது, பூமி பலனை கொடுக்க மாட்டேங்கிறது. ரெண்டாவது, அவங்களுக்கு வெட்டுக்கிளிகள் பெரிய சவாலாக இருக்குமா. அதனால தான் யோவேல்லே வாசிக்கிறோம், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேங்கிறார். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, விவசாயத்தில் இவ்வளவு உபகரணங்கள் இல்லை, இவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லை. அதனால அவங்களுக்கு வெட்டுக்கிளிகளோடு போராட வேண்டியதாக இருக்குமா அந்த வயல் நிலத்தில் அவங்க விதைச்ச விதைகளுக்கு. அதனால அழுதுகிட்டே போகிறாங்களாம் விதையை வச்சுட்டு. வெட்டுக்கிளிகளை எப்படி தடுக்கிறது? வானம் பனி பெய்யுமா மழை பெய்யுமான்னு அள்ளி தூவும் விதையை அப்படி தான் அழுதுகிட்டே போகிறாங்களாம். ஆனால் அறுத்த அரிகளை வச்சுட்டு கம்பீரத்தோடு வர்றாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறுவடை காலம் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமா. அதனால்தான் அவங்க நிறைய ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்கிறாங்க. அதில் 3 ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த 3க்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு வருவாங்களாம். கூடார பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. இந்த 3 பண்டிகை அவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்குமா. அறுப்பு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். அவங்க அறுத்த அரிக்கட்டுகளெல்லாம் வச்சுட்டு ஆண்களும் பெண்களும் கூட நடனமாடி குதித்து தேவனை பாடுவாங்களாம். அந்த அரிக்கட்டுகளெல்லாம் பார்த்து அழுதுட்டு போனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு ஆடி பாடுறாங்க. அழுதுட்டு வர்றீங்களா? கண்ணீராகிய ஜெபமாகிய அந்த விதையை விதைக்கிறதுக்கு அழுதுட்டு வர்றீங்களா? ஒரு பெரிய அரிக்கட்டுகள், நன்மையின் அரிக்கட்டுகள், ஆசீர்வாதத்தின் அரிக்கட்டுகள், சுகத்தின் அரிக்கட்டுகள், மேன்மையின் அரிக்கட்டுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. விதைக்க மறந்துடாதீங்க. காலத்தை பார்த்தா விதைக்க முடியாது. பலவீனமுள்ள காலங்கள் தான் இது, தேவையுள்ள காலங்கள் தான் இது. காற்றை பார்க்குறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது,
சோம்பேறின் வயலை கொஞ்சம் பாரு, அது முள்காடா இருக்கிறது என்று நீதிமொழிகள் எழுதுவார். ஆவிக்குரிய சோம்பேறிகளா நீங்கள் இருக்கிறது தேவன் விரும்புறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை முடிக்க போகிறேன். உலக பிரகாரமாக கொஞ்சம் டயர்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் லீவு போட்டு கூட ரெஸ்ட் எடுங்க, தப்பே இல்லை. உங்கள் சரீரம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நாளைக்கு ஜோம் நிற்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம். நோ நோ நோ, உங்கள் ஆவிக்குரிய வயல்வெளி முள்காடாய் மாறும். கண்ணீரோடு இது விதைக்க வேண்டிய காலம். விதைக்காமல் இருந்துட்டு நான் அரிக்கட்டுகளை பார்க்கணும் ஆண்டவரே, அறுப்பு காலம் எனக்கு வரணும் ஆண்டவரேன்னு எங்கேருந்து அறுக்கிறது? விதைச்சாதானங்க அறுக்க முடியும். விதைக்காதவனுக்கு எப்படி அறுவடை உண்டு? பரிட்சை எழுதாதவனுக்கு எப்படி ரிசல்ட் வரும்? நம்மளாம் ஒரு பெரிய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் 10th 11th 12th அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு, அப்புறம் செமஸ்டர் எழுதுனா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு, இன்டர்வியூக்கு போன இல்லை நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் காத்திருக்கிறது. அதுதான் வருகை. போனால் தான் உண்டு, இல்லைன்னா ரிசல்ட் இல்லை. இது திரும்ப அரியர்லாம் வச்சு இப்போ எழுத முடியாது. கைவிடப்பட்டா அந்தி கிறிஸ்து காலத்தில் ரத்த சாட்சியாக மறைச்சாதான் போக முடியும். எத்தனை பேர் அந்த நல்ல ரிசல்ட்டோடு அவர் நமக்கு நல்ல ரிசல்ட் தர அவரும் வராரு. நம்ம வாழ்க்கையின் ரிசல்ட்டை வச்சு தான் அவரும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இது கண்ணீரோடு விதைக்க வேண்டிய காலம். விதைக்கும் போது வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுதுட்டு தான் போகிறான். ஒரு தெய்வ ஆவியானவர் இங்கே உலாவிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். நல்ல தேவனை சேவிக்கிறோம், நல்ல தேவனை சேவிக்கிறோம், நல்ல தேவனை சேவிக்கிறோம். சிறையிருப்ப திருப்புகிற தேவனை சேவிக்கிறோம். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் சொல்ல போகிற ஒரு நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வசனம் எனக்கு நினைக்கிறீங்க? அவங்க மாத்திரம் எழுமி நிற்கலாம்.